Hello guys. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா C#ல இருக்க டேட்டா டைப்ஸை வந்து பார்க்க போகிறோம் guys. ஓகே. ஸோ டேட்டா டைப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அந்த அப்ளிகேஷனில் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜ் அப்படி என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அது ஒரு லாகின் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த லாகின் பேஜுக்கு நீங்கள் என்னென்ன இன்புட்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. யூசர் நேம் வந்து ஒரு இன்புட்டாக பாஸ் பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு வந்து ஒரு இன்புட்டாக பாஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே இன்புட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க கைஸ் டு த பேக் எண்ட். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆர் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ ரிசீவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை பேக் எண்டில் போய் நம்ம மேப் பண்ணுவோம், பேக் எண்ட் ஃபீல்டுக்கு நம்ம மேப் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்டில் ஃபீல்டு வந்துட்டு பேக் எண்டில் மேப் பண்ணுறோம். கரெக்டாக கைஸ்? ஸோ அந்த மேப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். அந்த வேரியபிளோட டைப்பு தான் டேட்டா டைப்ஸ் கைஸ், சிம்பிளாக சொன்னால். ஓகே. இதை நான் வந்து ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஃபார்ம் கரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் லே அவுட் வந்து இங்கே டிசைன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அந்த செக் மீ அவுட் சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு டெவலப்பராக கிரியேட் பண்ணிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படி நீங்கள் என்டர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன என்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு ஆல்ஃபாபெட் இருக்கும், ஒரு நம்பர்ஸ் இருக்கலாம், ஒரு சம் கேரக்டர்ஸ்லாம் இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஆல்ஃபா நியூமரிக் காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கைஸ். ஓகேவா? சேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஒரு ஆல்ஃபா நியூமரிக் தான் இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லைனா நியூமரிக் இருக்கலாம். பட் ரேர் சினாரியோவில் நியூமரிக் இருக்கும், பட் ஆல்வேஸ் சம் காம்பினேஷன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்ட்ரிங் ஆல்ஃபா நியூமரிக்காக இன்னும் காம்பினேஷன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வரும்போது அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். பட் கீழே செக் மீ அவுட்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அங்கே நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணலாம், இல்லை வந்து அன்செக் பண்ணலாம். கரெக்டுங்களா? செக் பண்ணியிருக்கா ஆல்ரெடி, இல்லை அன்செக் பண்ணலாம். ரெண்டு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா அது பேர் பூலியன் கைஸ். ஓகே. நம்ம இப்போ C#ஓட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கோம் கைஸ், மைக்ரோசாஃப்டோட சைட்டில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது, பில்டின் டேட்டா டைப்ஸ், வேல்யூ டைப்ஸ், அதை ரெஃபரன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டைப்ஸ் இருக்குது, இங்கே வேல்யூ டைப்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூ டேட்டா டைப்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் எல்லா டேட்டா டைப்பும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறது இல்லை ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனில். வென்எவர் ரெக்யர்மெண்ட் இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ மேஜராக யூஸ் பண்ணுறது நான் இங்கே சொல்கிறேன் கைஸ், அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பூலியன் அப்படின்னாவே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? நான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இன்டீஜர்னா ஒன்லி இன்டீஜர் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்டீஜர்னா ஒன்லி இன்டீஜர் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போதைக்கு டெசிமல் மட்டும் பாருங்கள், டெசிமல் வேல்யூ அக்செப்ட் பண்ணுறதுக்கு டெசிமல் கைஸ். ஓகேவா? அப்புறம் ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே. ஸ்ட்ரிங் அண்ட் டைனமிக். இப்போ கரெக்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 5 வேல்யூ பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பூலியன், ஓகேங்களா, ஒன்று வந்து டெசிமல், ஒன்று இன்டீஜர், ஒன்று வந்து ஸ்ட்ரிங் அண்ட் ஆப்ஜெக்ட். கரெக்டுங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கைஸ். ஓகேவா? இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறேன். கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டேன் கைஸ். கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து டேட்டா டைப்ஸ் கொடுக்குறேன், டேட்டா டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். கிரியேட் கொடுத்தாச்சு கைஸ். ஓகே. லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன் கைஸ். ஓகே. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங். ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறோம். மை நேம் அப்படின்னு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இன்ட் ஏஜ் 30. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் obj can store anything 1 2 3 or obj 2. obj 3. யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் கைஸ், இப்போ நான் இதை வந்து நான் பில்ட் பண்ணுறேன்.
ஓகே கேஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி நான் வந்து இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் கேஸ். ஸ்ட்ரிங் அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் இன்பிட்வீன் டபுள் கோட்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? டைப் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெரூன் கலரில் மாறுச்சு அப்படின்னா அதுவே ஸ்ட்ரிங். ஓகே, டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மை நேம் ஒரு ஆல்ஃபாபெட் கிரியேட் பண்ணலாம், அதர்வைஸ் ஆல்ஃபா நியூமரிக் கிரியேட் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இல்லை வந்து இந்த மாதிரியும் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். இது எல்லாத்தையும் காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஏஜ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் இன்டிஜர் தான் அக்செப்ட் பண்ணணும். இங்கே வந்து டெசிமல் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? 10.22 கொடுத்துருக்கேன், 10.15 கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டெசிமல் போயிருங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இட் வில் அக்செப்ட் எனி டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிஜே ஒன்று கொடுத்துருக்கேன் 1 2 3. இது வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். கரெக்டுங்களா? OBJ2 அப்படிங்கிறது ஸ்ட்ரிங், OBJ3ங்கிறது டெசிமல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து பூலியன். ஓகே, பூலியன் அப்படிங்கிறது இஸ் ஆக்டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இஸ் ஆக்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஒன்றா அது ஃபால்ஸாக இருக்கும், இல்லைனா அது ட்ரூவாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இஸ் ஆக்டிவ் 1 சாரி இதோட ஆல்ரெடி இருக்குது 1ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இஸ் இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எரர் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இஸ் ஆக்டிவ் 3 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பூலுக்கு வந்து அசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லும். ஸோ என்ன அப்படின்னா பூலியன் வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அக்செப்ட் பண்ணும் கைஸ். ஸ்ட்ரிங்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆல்ஃபா நியூமரிக் காம்பினேஷனில் அக்செப்ட் பண்ணும். இன்டிஜர்னா ஒன்லி த நியூமரிக் வேல்யூஸ், டெசிமல்னா டெசிமல் வேல்யூஸ். ஆப்ஜெக்ட் வந்து இது கேன் ஸ்டோர் எனிதிங். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டேட்டா டைப்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு புரியல, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் இன்னும் சொல்லுங்கள். மேபி நெக்ஸ்ட்டில் நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன் கைஸ். தேங்க்யூ.